வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. அருணகிரிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். கந்தர அலங்காரம் அதோடைய 2வது வகுப்பு. நம்ம போன வாரம் பார்த்த பாடல் வந்து காப்பு, அப்புறம் ஒரு 3 பாடல்கள் பார்த்திருந்தோம். அதை ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி இந்த வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வார பாடல்களுக்கு போவோம். அதாவது எப்படி பாடுறது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடலருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடவருகில் சென்று கண்டு கொண்டேன் வருவார் தலையில் தடபடன படு கொட்டுடன் சர்க்கரை மோக்கிய கை தடதட கும்ப களிற்றுக்கு இளைய களிற்றினையே பேற்றை தாபம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் பேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்பொலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பார் எழுத்து பிழையற கற்கின்றிலீர் எரி மூண்டதென்ன விழித்து புகையிழ பொங்குவெண் கூற்றன் விடும் கயிற்றான் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் மன்றோ கவி கற்கின்றதே தேரணி 8 புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் பூரணி 8 அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்தரக்க நேரணி 8 வளைந்த கடக நெளிந்தது சோர்பேரணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நீங்க போன வாரம் அந்த இதுல ஆடியோல வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு பொருள் சொல்லி அதுக்கப்புறம் பாட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் திரும்பி கேட்கறதுக்கு வந்து உங்களுக்கு இடையூறா இருக்கும். அதை கரெக்டா அந்த இடத்துல வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த வாரம் வந்து நான் முதல்ல வந்து ஒரு 4 பாடல்களுக்கு வந்து நம்ம பொருள் பார்த்துட்டு கடைசியா வந்து ஒரு 5 பாடல் பார்ப்போம். இந்த வாரம் 5 பாடல் பார்த்துட்டு அதுக்கு கடைசியா அந்த பாட்டை பாடுறேன். ஸோ நீங்க திருப்பி அந்த ரிப்பீஷன் அந்த வீடியோல போய் கேட்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு வகுப்புக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் வந்து பாடல் எண் 4 ஓர ஒட்டார் அப்படின்னு தொடங்குற பாடல். அதோட அர்த்தம் பார்ப்போம். முதல்ல அதை எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அர்த்தம் பார்ப்போம். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார். இதுல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மல ரெட்டுண தாள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை எப்படி பிரிக்கிறதுனா ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதாள். அடுத்த வரி பாத்தீங்கன்னா சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய. சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய. சோரனிட்டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க.
சோரநிட்டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டாறு இட்டோர் இமைப்போதினில் கொன்றவனே. கூற கட்டாறு இட்டோர் இமைப்போதினில் கொன்றவனே. மறுபடியும் அதை முழுசா ஒரு தடவை படிக்கிறேன். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை கார் உடல் சோரி கக்க கூற கட்டாறு இட்டோர் இமைப்போதினில் கொன்றவனே. இதோட பொருள் பார்ப்போம். ஓர ஒட்டார், ஓர ஒட்டார்னா ஒட்ட மாட்டார்கள்னு அர்த்தம். ஓர ஒட்டார்னா ஒட்ட மாட்டார்கள். உண்ண ஒட்டார் அதாவது நினைக்க ஒட்டார்னு அர்த்தம், நினைக்க மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது மலரிட்டு உணதாள் அதாவது புஷ்பங்களை தூவி உன்னுடைய திருவடிகளை. மலரிட்டு உணதாள் அப்படின்னா புஷ்பங்களை தூவி உன்னுடைய திருவடிகளை. சேர ஒட்டார் அப்படின்னா அடையும்படி விடார் அப்படின்னு அர்த்தம், அடையும்படி விடார். ஐவர் அப்படின்னா ஐம்புலன்கள் அப்படின்னு அர்த்தம். ஐவர்னா ஐம்புலன்கள். செய்வதன் யான், இங்க அடியேன் என்ன செய்ய வேண்டுவது அப்படின்னு கேக்குறார். அடியேன் என்ன செய்ய வேண்டுவது. ஐவர்னா ஐம்புலன்களாகிய ஐவர். யான் என்ன, நான் யான் செய்வது என், அந்த வரிகள்ல பாத்தீங்கன்னா யான் செய்வது என், அதாவது அடியேன் என்ன செய்ய வேண்டுவது அப்படின்னு கேட்கிறார். சென்று தேவர் உய்ய, சென்று தேவர் உய்யனா போய் தேவர்கள் உய்விக்க. சோரநிட்டூரனை, சோரம்னா கள்ளத்தனமுள்ள, நிட்டூரனை அப்படின்னா கொடுமை உடையவனான, கள்ளத்தனமுள்ள கொடுமை உடையவனான. சோரம்னா கள்ளத்தனம், நிட்டூரனை அப்படின்னா கொடுமை உடையவனான சூரனை அதாவது சூரபத்மனை. கார் உடல் சோரி கக்க, கார் உடல்னா கருத்த அவனது உடம்பிலிருந்து, சோரி கக்கனா சோரின்னா அந்த இடத்துல உதிரம்னு அர்த்தம். சோரி கக்கனா உதிரம் வழியும்படி, கக்கனா வழியும்படி. கூற கட்டாறு இட்டோர், கூற கட்டாறு இட்டோர், கூறனா கூர்மையாகியன்னு அர்த்தம். கட்டாறு இட்டு அதாவது வேற்படையை செலுத்தி ஓர் இமைப்பொழுதினில் கொன்றவனே. ஓர் இமைப்பொழுதுனா ஒரு நொடியில், ஒரு க்ஷண நேரத்தில் அந்த சூரபத்மனை அழித்தவனே அப்படின்னு இந்த பாடல் பொருள் முடிக்கிறாங்க. அடுத்த பாடல் 5 திருந்த புவனங்கள். பாடல் 5 திருந்த புவனங்கள். இதை எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். திருந்த புவனங்கள்னு ஆரம்பிக்கிற பாடல். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை, திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை. அடுத்த வரிகள் விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும். விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும்
குரந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. குரந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. திரும்ப ஒரு வாட்டி படிக்கிறேன். திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அருவர் கொங்கை விரும்பி கடலட குன்றழ சூரழ விம்மி அழுங் குரந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. இதோட அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். திருந்த புவனங்கள் அப்படின்னா, திருந்தனா ஒழுங்காக, ஒழுங்காக அப்படின்னு அர்த்தம். புவனங்கள்னா எல்லா உலகங்களையும். ஈன்ற பொற்பாவை பெற்ற பொற்பாவையான அவர், அதாவது பொற்பாவைனா யார சொல்றோம்னா இங்க உமாதேவியார். ஒழுங்காக எல்லா உலகங்களையும் பெற்ற பொற்பாவையை ஒத்த உமாதேவியரின், அதுதான் திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை அப்படின்னு அர்த்தம். அடுத்த என்ன சொல்றாருன்னா திருமுலைப்பால். திருமுலைப்பால்னா அழகிய தனத்து பாலை அருகி, அதாவது அருந்தினா பருகி, அடுத்த வரதுல அருந்தினா பருகி சரவண பூந்தொட்டில் ஏறி, சரவண பூந்தொட்டில் ஏறி, அதாவது சரவண பொய்கையின் கண்ணுள்ள அழகிய தொட்டிலின் மீது ஏறி அப்படின்னு அர்த்தம். சரவண பொய்கையின் கண்ணுள்ள அழகிய தொட்டிலின் மீது ஏறி. அருவர் கொங்கை. அருவர் கொங்கைனா 6 கார்த்திகை பெண்கள், அதாவது கார்த்திகை பெண்களாகிய 6 தாய்மாரது கொங்கை திருமுலைப்பாலை விரும்பி, அதாவது ஆசைப்பட்டு கடலழ குன்றழ சூரழ. கடலழனா கடல் அழவும், குன்றுனா இந்த இடத்துல கிரௌஞ்ச மலையை சொல்றாங்க. கிரௌஞ்ச மலை அழவும், சூர் அழவும்னா சூரபன்மநதியர் அழவும், விம்மி அழும். அடுத்தது விம்மி அழும். விம்மி அழும்னா தானும் விம்மி அழுத, யாரு? முருகப்பெருமான் சொல்றாங்க. தானும் விம்மி அழுத குழந்தைனா சிறு குழந்தையை குவலயமே. குழந்தை அழும் குருந்தை, அரும் குருந்தை, அதாவது சிறு குழந்தையை, குவலயம்னா உலகமானது, அதாவது குறிஞ்சி கிழவன் என்று ஓதும். கடைசியா குறிஞ்சி கிழவன் என்று ஓதும் குவலயமே அப்படின்னா மலை நிலத்திற்கு உரியவன் என்று சொல்லும் இந்த உலகமே சொல்லக்கூடிய அந்த குழந்தையே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒழுங்காக எல்லா உலகங்களையும் பெற்ற பொற்பாவையை ஒத்த உமாதேவியரின் அழகிய தனத்து பாலை பருகி சரவண பொய்கையின் கண்ணுள் அழகிய தொட்டிலின் மீது ஏறி கார்த்திகை பெண்கள் முதலிய 6 தாய்மாரது திருமுலை பாலை உண்ண ஆசைப்பட்டு கடல் அழவும், கிரௌஞ்சமலை அழவும், சூரபன்மநதியர் அழவும், நானும் விம்மி அழுத சிறு குழந்தையை மலை நிலத்திற்கு உரியவன் என்று சொல்லும் இந்த உலகமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்யறாங்க. அடுத்தது இன்னைக்கு முதல் பாடல் பார்த்தோம். 4வது பாடல் ஓர ஒட்டார் பார்த்தோம். 5வது பாடல் திருந்த புவனங்கள்னு ஆரம்பிக்கிற பாடல் பார்த்தோம். 6வது பெரும் பயன் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் பார்ப்போம்.
ஆறாவது பாடல். பெரும்பைம் புனத்தினுள் புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை. பெரும்பைம் புனத்திலுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை. விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள. விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள. அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்தவன்றே. அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்தவன்றே. கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக் கைத்ததுவே. கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக் கைத்ததுவே. மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன். பெரும்பைம் புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை. விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள. அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்தவன்றே. கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக் கைத்ததுவே. இதோட அர்த்தம் பார்ப்போம். பெரும் பைம்புனத்தினுள், அதாவது பெருமை பொருந்திய. பைனா பெரு அப்படின்னா பெருமை பொருந்திய, பை அப்படின்னா பசுமையான, புனத்தினுள் அதாவது திணைப்புணத்தின் உள்ளே. பெரும் பை புனத்தினுள் பெருமை பொருந்திய பசுமையான திணைப்புணத்தினுள்ளே. சிற்றேனல்னா சிறு ஏனல், அதாவது சிறிய திணை கொள்ளைகளை காத்தருளுகின்ற பேதை வள்ளி அம்மையாரின். அந்த திணைப்புணத்துல அந்த திணையெல்லாம் காக்குறாங்க இல்லையா, அந்த திணை கொல்லினைகளை காக்கின்ற பேதையாகிய வள்ளியம்மை. கொங்கை விரும்பும், அதாவது தனங்களை விரும்புகின்ற குமரனை, அதாவது முருகவேளை. மெய் அன்பினால் உண்மையாகிய அன்புடன். மெய் அன்பினால்னா உண்மையாகிய அன்புடன். மெல்ல மெல்ல உள்ள. மெல்ல மெல்ல உள்ளனா மெதுவாக மெதுவாக நினைக்க. அரும்பும் அப்படின்னா தோன்றும் அர்த்தம். அரும்பும்னா தோன்றுகின்ற. தனிப்பரமானந்தம், தனினா ஒப்பற்ற மேலாகிய, பரமானந்தான மேலாகிய இன்பமானது, ஒப்பற்ற மேலாகிய இன்பமானது. தித்தித்து அறிந்தவன்றே. தித்தித்துனா இனித்து இருக்கும், இனிப்பை துய்த்துணர்ந்த அப்பொழுதே. அந்த இனிப்பை, அந்த சுவையை உணர்ந்த அந்த பொழுதே அப்படிங்கிறாங்க. அடுத்தது கரும்பும் துவர்த்து. கரும்பு சாறும் துவர்த்து தான். கரும்பு சாறும் துவர்த்து செந்தேனும் புளித்து. அந்த தேனும் புளிப்படைந்து அறக் கைத்ததுவே, அதாவது மிகவும் கசந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல. அதாவது பெருமை பொருந்திய பசுமையான திணைப்புணத்தின் உள்ளே சிறிய திணைக்கொள்ளைகளை காத்தருளுகின்ற பேதமையாகிய வள்ளி அம்மையாரின் தனங்களை இச்சிக்கின்ற முருகவேளை உண்மையாகிய அன்புடன் மெதுமெதுவாக நினைக்க ஒப்பற்ற மேலாகிய இன்பமானது தோன்றும்.
அந்த முருகனை நினைக்கும் போது அந்த ஒரு இன்பம் தோன்றுமா. அது எதெல்லாம் வந்து கசக்கும் புளிக்கும்ன்றாங்க அடுத்த வரியில. அந்த இன்பமானது எப்படி இருக்கும்னா இனித்து இருக்குமா. ஆனா அந்த இன்பத்தை வந்து அதாவது அப்பயே அந்த சுவையை நம்மளுக்கு அந்த சுவை தூய்த்துணர்ந்த அப்பொழுது அந்த இனிப்பின் சுவையை உணர்ந்த அந்த தருணம் அப்ப என்ன ஆகுமா அந்த சமயத்துல கருப்பஞ்சாறு துவர்க்குமா, அதாவது கரும்பு சாறு துவர்க்குமா, செவந்த தேனும் புளிக்குமா. அதுக்கப்புறம் வந்து அற கைத்தது வேணா மிகவும் கசந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க. நன்றி. இப்ப இந்த பாடல் 6வது பாடல் பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடல் வந்து தலத்தில் பிணிப்பட்டு அப்படின்னு அவன் தொடங்கக்கூடிய பாடல். தலத்தில் பிணிப்பட்டு அதோட திருச்சி எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். தலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் தலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உலத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். உலத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்திர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து. குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. மறுபடியும் ஒரு முறை படிக்கிறேன். தலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்கண் உலத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். அவுணர் உரத்திரர் குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. இதோட அர்த்தம் பார்ப்போம். இப்ப தலத்தில் பிணிப்பட்டு, தலத்தில்னா துன்பமாகிய கயிற்றினால், பிணிப்பட்ட அப்படின்னா கட்டுப்பட்ட, அசட்டு கிரியைக்குள். சட்டு கிரியைக்குள்னா உடன்றொழிக்குள் அகப்பட்டு அந்த கிரியைக்குள் அகப்பட்டு தவிக்கும், அதாவது தவிக்கின்ற, உள்ளத்துக்குள்ளே தவிக்கின்ற எந்தன், அதாவது அடியேன், அது உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய். மனத்தில் உள்ள பிரம்மம்னா மயக்கம், தவிர்ப்பாய்னா நீக்கி அருள்வாய். அதாவது துன்பமாகிய கயிற்றினால் கட்டுப்பட்டு, அந்த நம்மளோட இது என்ன கட்டுப்போடப்பட்டிருக்கு என்னன்னா அந்த துன்பத்துக்குள்ளே நம்ம திருப்பி போறோம் இல்லையா, அதுதான் சொல்ற. துன்பமாகிய கயிற்றினால் கட்டுப்பட்ட உடற்றொடிக்குள் அகப்பட்டு தவிக்கின்ற அடியேனது மனத்தில் உள்ள மயக்கத்தை, அதுதான் இந்த முதல் வரியில சொல்றாங்க. தலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உலத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாய், அதாவது அதை நீக்கி அருள்வாயாக அப்படின்னு சொல்றாரு. அடுத்து அவுணர் உரத்துதிர. அவுணர்னா அசுரரது, உரத்து அப்படின்னா நெஞ்சில், உதிரன்னா ரத்தம்னு அர்த்தம், குளத்தில்னா ரத்த குளத்தில், அசுரரது நெஞ்சில்
இரத்த குளத்தில் குதித்து குளித்து கழித்து. குதித்துன்னா பாய்ந்து, குளித்துன்னா மூழ்கி, கழித்துன்னா மகிழ்ந்து, குடித்துன்னா பருகி. அதாவது அசுரரது நெஞ்சில் இரத்த குளத்தில் பாய்ந்து மூழ்கி மகிழ்ந்து பருகி வெற்றி களத்தில். வெற்றி களத்தில்னா வெற்றி அடைந்த யுத்த களத்தில், வெற்றி அடைந்த யுத்த களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. செருக்கினா கழித்துன்னு அர்த்தம். ஆடும்படி, அந்த இன்பத்துல ஆடும்படி வேல் தொட்ட காவலனே, அதாவது வேலாயுதத்தை ஏவின அரசே அப்படின்னு சொல்றாங்க. செருக்கி கழுதாட, அதாவது அந்த வெற்றி களத்தில், வெற்றி களத்தின்னு என்ன சொன்னோம், வெற்றி அடைந்த யுத்த களத்தில் செருக்கி கழுதாட. செருக்கினா கழித்து, அந்த அலைகள், கழுதுன்னா அலைகள்னு அர்த்தம், அலைகள் ஆடும்படி வேலாயுதத்தை ஏவின காவலனி அப்படின்னா அரசே அப்படின்னு அர்த்தம். அதாவது மறுபடியும் சுருக்கமா சொல்றேன் அந்த பொருள். துன்பமாகிய கயிற்றினால் கட்டுப்பட்ட உடற்றொழிக்குள் அகப்பட்டு தவிக்கின்ற அடியேனது மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வாய். அப்புறம் அசுரரது நெஞ்சில் இரத்த குளத்தில் பாய்ந்து மூழ்கி மகிழ்ந்து, பாய்ந்து மூழ்கி மகிழ்ந்து பருகி வெற்றி அடைந்த யுத்தக்களத்தில் கழித்து அலைகள் ஆடும்படி வேலாயுதத்தை ஏவின அரசே அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட பொருள் நிறைவடைகிறது. நன்றி. நம்ம இப்ப அடுத்த பாடல் 8வது பாடல். அது தொடங்குற வரிகள் என்னன்னா, ஒளியில் விளைந்த அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். அதை எப்படி பிரிச்சு படிக்கிறதுன்னு பார்ப்போம். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல். இது கொஞ்சம் பிரசித்தமான பாடல், நிறைய இடத்துல நம்ம கேட்டிருப்போம். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே. அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை. வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே. மறுபடியும் ஒரு தடவை படிக்கிறேன். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. அர்த்தம் பார்ப்போம். ஒளியில் அப்படின்னா ஜோதியில், விளைந்தனா உண்டாகிய, ஜோதியில் உண்டாகிய உயர் ஞான பூதரத்து. உயர்னா உயர்ந்த, ஞானமாகிய மலையின், பூதரத்துனா ஞான பூதரத்துனா ஞானமாகிய மலையின் அப்படின்னு அர்த்தம். உச்சியின் மேல், அதாவது அந்த சிகரத்தின் மேலே. அழியில் விளைந்ததோர், அழியில் விளைந்தது ஓர், அதாவது கருணையினால் உண்டானதாகிய, ஓர்னா ஒப்பில்லாத, அழியில்னா கருணையினால்
விளைந்தது அப்படின்னா உண்டானதாகிய, ஓர் அப்படின்னா ஒப்பில்லாதது, ஒப்பில்லாத, ஆனந்த தேனை, ஆனந்த தேனைனா இன்பத்தேனை, அனாதியிலே, அனாதியிலனா முற்காலத்திலேயே, வெளியில் விளைந்த, வெள்ளிடையில் உண்டாகிய, வெள்ளிடையில் உண்டாகிய, வெறும் பாழை, வெறும் பாழைனா சுத்த சூன்யத்தை அப்படின்னு அர்த்தம். பாழை அப்படின்னா சூன்யத்தை அப்படின்னு அர்த்தம். பெற்ற, பெற்ற வெறும் தனியை, அதாவது பெற்றனா தன்னிடத்து கொண்டிருக்கின்ற, வெறும் தனியைனா சுத்த தனி பொருளை, தெளியனா தெளியும்படி, முகம் ஆறு உடை அப்படின்னா முகங்கள் ஆறை பெற்றிருக்கின்ற தேசிகன்னா குருநாதன். வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற, அதாவது வெள்ளிடையில் உண்டாகிய சுத்த சூன்யத்தை தன்னிடத்தில் கொண்டிருக்கின்ற, வெறும் தனியைனா சுத்த தனி பொருளை, தெளிய விளம்பியவா, தெளிய விளம்பியவா, அதாவது தெளியும்படி அடியேனுக்கு உபதேசித்தருளிய விதம். இந்த விளம்பியன்னா அடியேனுக்கு, அதாவது அந்த என்ன சொல்றோம், அந்த சூன்யம் இருக்கு இல்லையா, அந்த அத நம்ம தன்னிடத்தில் கொண்டிருக்கின்ற அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த தனி பொருளாய் எனக்கு விளங்கும்படி அடியேனுக்கு உபதேசித்து அருளிய விதம் வியப்படைந்தது. அப்படி அதுக்கு அந்த விளம்பியவா அப்படின்னா அடியேனுக்கு உபதேசித்து அருளிய விதம் எப்படி இருக்கு, என்னை யார அந்த உபதேசித்து சொல்றவருன்னா முகமாருடை தேசிகனே, அதாவது முகங்கள் ஆறை பெற்றிருக்கின்ற குருநாதனே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் நிறைவு செய்யறாங்க. ஒரு 5 பாடல் பார்த்திருக்கோம். ஸோ இத இப்போ எப்படி பாடுறது அப்படின்றது சொல்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வடிவேல் முருகனுக்கு அரோகரா, பழனி ஆண்டவனுக்கு அரோகரா. போர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டுணதாள், சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய, சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க, கூறக்காட்டாரியிட்டோர் இமை போதினில் கொன்றவனே. மறுபடியும் பாடுறேன், ஒரு பாடலையும் 2 முறை பாடுறேன். ஸோ அப்ப நீங்க கேட்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். போர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டுணதாள், சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய, சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க, கூறக்கட்டாரியிட்டோர் இமை போதினில் கொன்றவனே. பாடல் எண் 5. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பார், அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை, விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மியழும், குரந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. திருந்த புவனங்கள் ஈன்ற பொற்பாவை திருமுலைப்பார்,
அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அறுவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரள விம்மியழும் குரந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே. பாடல் எண் 6. பெரும் பையும் பூனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் பித்தித்து அறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. பெரும் பையும் பூனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை விரும்பும் குமரனை மெய் அன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் பித்தித்து அறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே. பாடல் எண் 7. தலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உலத்தில் பிரம்மத்தை தவிப்பாய் அவுணர் உதத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. தலத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உலத்தில் பிரம்மத்தை தவிப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே. பாடல் எண் 8. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த பெரும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பிய வாமுகமாருடை தேசிகனே. ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பிய வாமுகமாருடை தேசிகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்ப இந்த 5 பாடலும் கண்டினியூஸா பாடுறேன். இப்போ உங்களுக்கு இன்னும் எளிதா இருக்கும். பாடல் 4ல இருந்து 8வது வரைக்கும். ஓர ஒட்டார் ஒன்றை ஒன்ன ஒட்டார் மலரிட்டுனதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வதன் யான் சென்று தேவர் உய்ய சோரனை டோரனை சோரனை காருடல் சோரி கக்க கூறக்கட்டாறு இட்டோ இமை போதினில் கொன்றவனே திருந்த புவனங்கள் ஈந்த பொற்பாவை திருமுல்லைப்பால்
அருந்தி சரவண பூந்தொட்டிலேறி அருவர் கொங்கை விரும்பி கடலழ குன்றழ சூரழ விம்மி அழும் குரந்தை குறிஞ்சி கிழவன் என்றோதும் குவலயமே பெரும் பை புனத்தினுள் சிற்றேனல் காக்கின்ற பேதை கொங்கை திரும்பும் குமரனை மெய்யன் பின்னால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனி பரமானந்தம் பேசித்து அறிந்தவன்றே கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அறக்கைத்ததுவே களத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உலத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பாயா உணர் உரத்திறக்க குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அநாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாலை பெற்ற வெறும் தனியை தெளிய விளம்பிய வாமுகமாருடை தேசிகனே தெளிய விளம்பிய வாமுகமாருடை தேசிகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. ஜெயசுதாமா, சோபா இருக்கீங்களா? சோபா இப்ப இந்த பாடல் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல யாருக்கும் என்னமும் டவுட் இருக்கா? அடுத்த பாடல் பார்ப்போம். பாடல் எண் 9. பாடல் எண் 9 வந்து தேன் என்று அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அதை வந்து எப்படி படிக்கிறதுன்னு பார்ப்போம். தேனென்று பாகென்று உவமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ. தேனென்று பாகென்று உவமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ. வானென்று காலென்று தீயென்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரியன்று சரீரியன்று. வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரியன்று சரீரியன்று. மறுபடியும் அந்த பாடல் வந்து முழுசா பார்ப்போம். தேனென்று பாகென்று உவமிக்கொணா மொழி தெய்வ வள்ளி
கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே. இதோட பொருள் பார்ப்போம். தேன் என்றுனா தேன் மாதிரி தேன் என்றும், பாகு என்றும்னா சர்க்குரை பாகு என்றும், உவமிக்க உவமிக்க ஒன்னா, உவமிக்கனா அதற்கு ஒப்பு சொல்ல முடியாத அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து மொழி தெய்வம் அப்படின்னா இனிய சொல்லையுடைய தெய்வீகமாகிய வள்ளி அம்மையாருக்கு. கோன் கோன் என்று எனக்கு, அதாவது வந்து மணாளனாகிய கோன் அப்படின்னா மணாளன் அப்படின்னு அர்த்தம். மணாளனாகிய முருகக் கடவுள் அன்று எனக்கு, அதாவது அந்நாளில் அடியேனாகிய எனக்கு உபதேசித்தது, உபதேசம் செய்தது ஒன்றுண்டு. ஒன்றுன்னா ஒரு பொருள் உண்டா. கூறவற்றோ அப்படின்னா சொல்லும் பான்மை உடையதோ, அதாவது சொல்லக்கூடியதா அப்படின்னு கேட்கிறார். வானன்று காலன்று, அது என்னன்னா அது வந்து ஆகாயம் அல்ல, காற்றல்ல. வேற என்ன? தீ அன்று, நெருப்பும் அல்ல. நீரன்று, நீரும் அல்ல. மண் அன்று, மண்ணும் அல்ல. தான் அன்று, தான் அன்றுன்னா தான் அல்ல. நான் அன்று, நானும் அல்ல. அசரீரி அன்று, அசரீரி அல்ல. சரீரம் அன்றுன்னா சரீரமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. தேனன்று பாகன்று ஓமிக்கவனா, இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஓமையா சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தேன் என்றும் சர்க்கரை பாகு என்றும் ஒப்பு சொல்ல முடியாத இனிய சொல்லையுடைய தெய்வீகமாகிய வள்ளியம்மையாருக்கு மணாளனாகிய முருகக் கடவுள் அந்நாளில் அடியேனாகிய எனக்கு உபதேசம் செய்தது ஒரு பொருள் உண்டு. அது சொல்லும் பான்முடையதோ, அது என்னென்ன இல்லைங்கிறாரு அந்த உபதேசம். ஆகாயம் அல்ல, காற்றல்ல, நெருப்பு அல்ல, நீர் அல்ல, மண்ணும் அல்ல, தான் அல்ல, நான் அல்ல, அசரீரி அல்ல, சரீரி அல்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்த பாடலையும் பார்த்துருவோம். பாடல் எண் 10, சொல்லுகைக்கு இல்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். பாடல் எண் 10. சொல்லுகைக்கு இல்லை. பாடல் எண் 10, சொல்லுகைக்கு இல்லை. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா, இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல எனை விட்டவா, இகல் வேலன் நல்ல கொல்லியைச் சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே. அதாவது கொல்லுகைக்கு இல்லை என்று, கொல்லுகைக்குனா எடுத்து சொல்வதற்கு, இல்லை என்று எடுத்து சொல்லுதற்கு இல்லை என்று, எல்லாம் இழந்து சும்மாவிருக்கும், எல்லாவற்றையும் இழந்து சும்மா இருதற்கு உரிய எல்லையுள் செல்ல எனை விட்டவா, எல்லைக்குள்ளே புக அடியேனை எல்லை அடியேனாகிய என்னை செலுத்தின விதம் என்ன ஆச்சரியம்.
எடுத்து சொல்லுதற்கு இல்லை என்று எல்லாவற்றையும் இழந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, எல்லாத்தையும் இழந்து நிக்கிற என்ன சும்மா இருதற்கு உரிய எல்லைக்குள்ளே புக அடியேனாகிய என்னை செலுத்தின விதம் என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறாரு. அதுதான் சொல்ல என்னை விட்டவா. அடுத்து என்ன சொல்றன்னா, இகல் வேலன் அல்ல. இகல்னா போர் செய்யும், வேலன்னா வேலாயுதத்தை உடைய முருகப்பெருமான், நல்லன்னா சிறப்பினுடைய, கொல்லியை சேர்கின்ற, அதாவது கொல்லிப்பண்ணை சேரச் செய்கின்ற, சொல்லியை கல்வரை அப்படின்னா சொல்லை உடையவளை, கல்லடர்ந்த குறிஞ்சி நிலத்தில் பிறந்த, அதான் கல் வரைனா கல்லடர்ந்த குறிஞ்சி நிலத்தில் பிறந்த, கொவ்வை அப்படின்னா கொவ்வை பழத்தை நிகர்த்த, செவ்வாய்னா சிவந்த வாயினை உடைய, வள்ளியை, இந்த இடத்துல வள்ளியைனா வள்ளி கொடின்னு சொல்றோம், குண்டையில் வரும் இதுல, வள்ளியில வள்ளி கொடி போன்ற வள்ளி நாயகி யாரை, வள்ளியைனா வள்ளி கொடி போன்ற வள்ளி நாயகி யாரை, புல்கின்ற மால்வரை தோல் அண்ணல் வல்லபமே அப்படின்னா, புல்கின்றனா தழுவுகின்ற அப்படின்னு அர்த்தம், மால்னா பெரிய, வரை தோல்னா மலை போலும் தோள்களை உடைய, அண்ணல் வல்லபமே அதாவது பெரியோனாகிய முருகக் கடவுளின் ஆற்றலை அப்படின்னு சொல்லி, அந்த ஆற்றலை எடுத்து சொல்லுதற்கு இல்லை, எல்லாவற்றையும் இழந்து சும்மா இருக்கும் எல்லைக்குள்ளே புக என்னை அடியேனாக்கிய என்னை செலுத்தின விதம் ஆச்சரியத்துக்குடையது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. இந்த 2 பாடலையுமே இப்ப எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கக்கூடிய பாடல் பாடல் எண் 4 முதல் 10 வரை. இப்போ 9, 10 நம்ம எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாடல் எண் 9. தேன் என்று பாகென்று ஊவமி கொன்னா மொழி தெய்வ வள்ளி, கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றொன்று கூறவற்றோ, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று, தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. மறுபடியும் பாடுறேன். தேனன்று பாக்கென்று ஊவமி கொன்னா மொழி தெய்வ வள்ளி, கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ, வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று, தானன்று நானன்று அசரீரி அன்று சரீரி அன்றே. இப்ப பாடல் 10 எப்படி பாடுறதுன்னு பார்ப்போம். சொல்லுகைக்கில்லை என்று எல்லாம் இழந்து சும்மாவிருக்கும், எல்லையில் செல்ல என்னை விட்டவாயிகள் வேலன் அல்ல, கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொம்மை செவ்வாய், வள்ளியை புல்கின்ற மால்வரை தோலன்னல் வல்லபமே, சொல்லுகக்கில்லை என்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும், எல்லையுள் செல்ல என்னை விட்டவாயிகள் வேலன் அல்ல, கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய், வள்ளியை புல்கின்ற மால்வரை தோழனல் வல்லபமே. அந்த 2 பாட்டையும் சேர்ந்து பாடியவன்.
தேனென்று பாகென்று ஊவமி கொன்னாமொழி தெய்வவள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணும் அன்று தானன்று நான் அன்று அசரீரி அன்று சரீரி என்றே சொல்லுகைக்கில்லை என்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்ட வாயிகள் வேலன் அல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வள்ளியை புல்கின்ற மால்வரை தோழனல் வல்லபமே வள்ளியை புல்கின்ற மால்வரை தோழனல் வல்லபமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.